கேவி குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி பெண் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையினர், வனத்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராம மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த மேல்மருச்சி துருவம் கிராமத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவரின் மகள் அஞ்சலி. இவருக்கு வயது 22. இவர் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்துள்ளார். சிவலிங்கத்தின் கிராமம் காப்புக்காட்டை ஒட்டியுள்ளதால் அவ்வப்போது வனவிலங்குகள் வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று சுமார் 4 மணி அளவில் சிவலிங்கத்தின் மகள் அஞ்சலி வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த போது காப்புக்காட்டில் இருந்து வந்த சிறுத்தை அஞ்சலியை தாக்கி காப்புக்காட்டிற்குள் இழுத்து சென்றுள்ளது. அஞ்சலியின் அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்த உறவினர்கள் அஞ்சலியை சிறுத்தை கடித்து இழுத்து செல்வதைக் கண்டு கூச்சலிட்டு சிறுத்தையை விரட்ட முயற்சி செய்துள்ளனர். அப்போது பொதுமக்களை கண்ட அந்த சிறுத்தை அஞ்சலியை வீட்டின் அருகே உள்ள காப்புக்காட்டில் விட்டு தப்பி ஓடியது. உடனடியாக உறவினர்கள் அருகே சென்று அஞ்சலியை பார்த்தபோது கை, கால்கள் பல இடங்களில் சிறுத்தை கடித்ததில் அஞ்சலி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்தது. உடனடியாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த குடியாத்தம் வனத்துறையினர் மற்றும் கேவி குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் அறிந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், கேவி குப்பம் வட்டாட்சியர் சந்தோஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமத்திற்குள் வந்து சிறுத்தை பெண்ணை தாக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனால போலிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி போயிட்டு பேர் நான் இந்து என்ன பண்ண போறேன்? இப்போ அந்த பொண்ணா போட்டு பேர் நான் இந்து என்ன பண்ண போற சொல்லுங்க. நான் எந்த எந்த இதுல நான் பழிக்கிட்டு சொல்லுங்க. அதான் ஒண்ணு எந்த தேவையில பழிக்கிட்டு அதனால சொல்லுங்க. துட்டு எனக்கு வேணாம். துட்டு கொடுக்குறீங்களா? எங்களுக்கு வேணாம். என்னத்துக்கு அந்த துட்டு வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதனால சொல்லுங்க. என்ன பண்றது அந்த துட்டை வச்சு? நான் எந்த நிலைமையில வர சொல்லுங்க. நான்